ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதம் நடந்துட்டுருக்கு. ஆங்கில மாதத்தில் இந்த 8வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வருது. அப்படி ஒரு முக்கியமான நாட்கள் வர இருக்கு. அது என்னைக்குன்னா, ஆடியுடைய மிகவும் முக்கியமான பௌர்ணமியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவுமா வர இருக்கு. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆடியுடைய 4வது வெள்ளியில் அற்புதமான முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பான பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த ஆடி பௌர்ணமி முன்னிட்டு ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமி பரிகாரம் செய்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடி பௌர்ணமியுடைய பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமையிலே இந்த டைம் முழுசாக இருக்கு. இரவு பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்பாங்க. பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளணும். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறு என்று கூறப்படுகிறது. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ செய்யலாம். செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போட்டுருங்க. 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தையும் அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளையும் அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நில வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளித்திருங்க. இவ்வாறு தெளித்து முடித்ததுக்கு பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட வேண்டும். அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும். அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய வேண்டும். 3 பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும். இதை செய்யும்போது கேட்டது கிடைக்கும் என்பது கூறப்படுது. மிகவும்
எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும். அதுதான் இந்த பௌர்ணமியுடைய மகிமை. ஸோ இப்போ அடுத்ததாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசி மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்க போது. தைரிய வீரிய பராக்கிரமக்காரங்களான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரங்களோடு சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்க முடியும். ஜென்மக்குரு அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்வார். குடும்பத்தில் இதனால் நிம்மதியான நிலை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பாகிஸ்தான ராகு உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவார். நெருக்கடிகள்லேருந்து உங்களை விடுவிப்பார். பல வழியில் பணம் வர ஆரம்பிக்கும். வேண்டுதல் நிறைவேற்ற குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இருந்தாலும் 2வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பின் வழிவே உயர்வை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தானாக தேடி வரும். அந்நீரால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு ஆடி பௌர்ணமி உங்கள் வாழ்வில் முன்னேற்றமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்தாலும் குரு பார்வையோடு அங்கு ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பணியில் இருந்த நெருக்கடி விலகும். வியாபார வளர்ச்சி பெறும். தொழில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். நீண்ட நாளாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை இந்த டைம் மேற்கொள்வீங்க. விஐபிகள் ஆதரவால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல்லாக சாதகமாக செஞ்சிருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். 3ஆம் இடம் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். ஒவ்வொரு வேலைக்கும் அடுத்தவர் தயவை எதிர்பார்த்திருந்த நிலை மாறி ஒவ்வொன்றையும் நீங்களே செய்து முடிப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். நவீன பொருட்களும் புதிய வாகனமும் உங்கள் வீட்டை அலங்கரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுடைய ஏக்கம் தீரும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். விவசாயிகள் கவலை விலகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. குரு அருளோடு உரிய குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி யோகமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் வர உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் போராட்டங்கள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பாகிஸ்தானம் பலம் அடைவதால் இந்த டைம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். உங்கள் வேலைகளுக்கு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கோடு இருப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளியூருக்கு செல்ல நேரும். நீண்ட நாளாக வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும். கையில் பணம் புழங்கும். ஆடை ஆபரணம் பொன்பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவேளை விலகும். குழந்தைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். எதிர்கால பற்றிய சிந்தனை மேலோங்கும். உறவினர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.